டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி 2.4 ஆறாவது சம் பார்க்க போகிறோம். √3 + i ஹோல் பவர் n ஆனது n-இன் எந்த மீச்சிறு மிகை முழு எண் மதிப்புகளுக்கு மெய் ஃபஸ்ட்டு இது மெய்யாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டுமே முழுவதும் கற்பனை எண்களாக இருக்கும். அதாவது எண்ணுக்கு என்ன மதிப்பு கொடுத்தா மெய் கிடைக்கும், என்ன மதிப்பு வந்தால் கற்பனையாக இருக்கும்னு செக் பண்ண சொல்கிறாங்க. சரி, நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன், n = 1ன்னு கொடுக்குறேன். 1 implies. அப்போ therefore என்ன வரும், √3 + i ஹோல் பவர் 1. சரிங்களா, எண்ணுக்கு நான் கொடுத்தேன் 1 கொடுத்தேன். சரி, கிவன் கூட எழுதுங்க. கிவன் √3 + i ஹோல் பவர் n, இதான் கிவன். இப்போ எண்ணுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தேன் 1 கொடுத்தேன், நம்மளுக்கு 1 வந்துச்சு. அடுத்து எண்ணுக்கு என்ன கொடுக்க போகிறோம் 2. நம்மளுக்கு மெய்ப்பகுதி கற்பனை தனித்தனியாக வேணும், 2 கலந்து வரக்கூடாது. சரியா, √3 + i ஹோல் பவர் 2 a + b ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ணுமா. a² √3 ஹோல் ஸ்கொயர் + b ஸ்கொயர் i² a² b² + 2ab 2 a ஓட வேல்யூ √3 b ஓட வேல்யூ i. ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கேன்சலாக, அப்போ 3 i² ஓட வேல்யூ -1 என்ன வரும் +2 √3 i. சரிங்களா, a² + b² + 2ab 3ல் 1 போச்சுன்னா வரும் 2 + 2 √3 i. காமனாக 2 இருக்குதால 2 வெளியே எடுத்துலாமா. அப்போ 1 + √3 i. n = என்ன கொடுத்தோம் 2 கொடுத்தோம். அப்போ நம்மளுக்கு என்ன வருது 2 + 2 × 1 + √3 தான். இதுவும் கலப்பெண் கலந்து தான் வருது, இதோட மதிப்பு இது. சரிங்களா, இதோட மதிப்பு. இப்போ n = என்ன கொடுக்குறோம் 3 கொடுக்கலாமா. √3 + i ஹோல் க்யூப். இப்போ என்ன பண்ணுறேன், க்யூப் கொடுக்கணும், a + b ஹோல் க்யூப் போடணும். அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து மல்டிபிள் பண்ணுறேன், அடுக்கு பிரிக்கிறேன். √3 + i ஹோல் ஸ்கொயர் × √3 + i ஹோல் பவர் 1 a பவர் m + n அந்த ஃபார்மேட் பிரிக்கிறேன். சரிங்களா, இப்போ இதை ஏன் கண்டுபிடிச்சா இதோட மதிப்பு நம்ம இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதுக்காக தான். போட்டலாமா. தெரிஞ்சு பாருங்க, √3 + i ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு மேலே கண்டுபிடிச்சிருக்குமா. 2 × 1 + 3 2 × 1 + √3 i × √3 + i. 2 வெளியே வச்சுங்க பொதுவாக. 1 ஒன்லி 3 + i கூட பிறகுனா √3 + i தான் வரும். இப்போ இதுக்கு √3 என்ன வரும் +3 i இருக்குது i √3 பிறகு பாருங்க √3 × √3 என்னன்னா 3. சரிங்களா, √3 பிறகுனா √ கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்கள் √3 × i + √3 ஐயும் இந்த ஐயும் ஸ்கொயர் பண்ணால் i². 2 √3 ரெண்டுத்தையும் கூட்டினா 4i i² மதிப்பு மைனஸு, அப்போ -√3 +√3க்கு -√3 கேன்சல். தேர்ஃபோர் ஆன்சர் என்னது 2 × 4i, அப்போ 8i. அப்போ எங்கே n = 3 என்னும்போது n = 3 என்னும்போது அப்போ என்ன கிடைக்குது, முழுவதும் கற்பனை. அப்போ தேர்ஃபோர் n = 3 எனும் ஒரு எது முழுவதும் கற்பனை எந்த எண்ணாக இருக்குது, n = 3 எனும்போது முழுவதும் கற்பனை. சரி, ஓகே. இப்போ நம்ம இது ஸ்கொயர் பண்ணுறோம், திரும்ப இது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். இது நம்ம வந்து கற்பனை கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் மெய் கண்டுபிடிக்க போகிறோம். √3 + i ஹோல் க்யூப், இது வந்து ஹோல் பவர் ஸ்கொயர் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அப்போ 8i ஹோல் ஸ்கொயர். இந்த அடுக்கு இது கூட பிரிக்கலாம். அப்போ √3 + i ஹோல் பவர் 2 எவ்வளோ 6, 8 ஸ்கொயர் பண்ண 8 64 i². i² மதிப்பு என்னது -1, அது பிறகுனா 64. அப்போ √3 + i ஹோல் பவர் 6. எப்போ மெய் கிடைக்குது, ஐயே இல்லாத டேர்ம் கற்பனை இல்லாத டேர்ம் எப்போ கிடைக்குது, அடுக்கு 6ன்ற போது. அப்போ n = 6 எனும்போது
முழுவதும் மெய். கெட் த ஆன்சர். இதை பாருங்கள் சரிங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான். ஈஸி கொஷின். கொஞ்சம் தயவு செய்து என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள் சரிங்களா. ஒர்க் அவுட் பண்ணால் எல்லாமே ஈஸி தான். தேங்க்யூ டு ஆல்.